அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக் குமரிக் கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்று தமிழன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்தொகை. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை 60 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்து கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தி அரசியல் வரலாற்றிலேயே குடிசைக்கும் கோபுரத்திற்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜர். வாருங்கள் காமராஜரின் கல்வியின் தொலைநோக்கு பார்வை பற்றி காண்போம். இன்று இந்தியாவில் மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகம் கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தால் ஆய்வறிக்கை வெளியாகும் போதெல்லாம் அதனை கண்டு தமிழ்நாடு பெருமைப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த பெருமைக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே திட்டம், கர்ம வீரர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம். சிறு வயதில் ஏழ்மை, பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை, பசித்தவனுக்கே தெரியும் பசியின் அருமை என்பதை போல தான் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் தன் நாட்டு மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 1600க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார். ஒரு முறை காமராஜர் கிராமப்புற சாலை ஒன்றில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ரயில் வண்டி கடந்து செல்வதற்காக சாலை அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு சிறுவன் மாடு மேய்ப்பதை பார்த்தார். நீ பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா என்று கேட்டார். நாங்கள் மாடு மேய்த்தால் எங்களை மாடு மேய்க்க சொன்னவர்கள் எங்களுக்கு மதிய உணவு கொடுப்பார்கள், நாங்கள் பள்ளிக்கு வந்து விட்டால் எங்களுக்கு யார் சோறு போடுவார்கள் என்று கேட்டார். அச்சிறுவனின் கேள்வி காமராஜரின் நெஞ்சில் முள்ளாக தைத்தது. ஏழை எளிய மாணவர்கள் பள்ளிக்கூடம் வர மதிய உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் கருத்து என்ன என்று அதிகாரிகளிடம் கேட்டபோது இப்போதைய நிதி நிலையில் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றனர். நிதி இல்லை என்றால் என்ன? வீதியில் நின்று பிச்சை எடுத்து தருகிறேன், முதலில் இந்த திட்டத்தை தொடங்குங்கள் என்றார். மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பல ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவு நிஜமாகியது. கல்வி கொடுத்தாயிற்று, பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வேண்டும் அல்லவா? சிந்தித்தார். பல அணைகள், தொழிற்சாலைகள், மின் நிலையங்களை உருவாக்கினார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் 7% இருந்த கற்போரின் எண்ணிக்கை 32% உயர்ந்தது. ஏழை பணக்காரன் வேறுபாடு கூடாது என்பதற்காக சீருடையை கட்டாயமாக்கினார். விருதுநகரின் வீரரே, படிக்காத மேலையே, கல்விக்கண் திறந்தவரே, காந்தி வழிவந்த எங்கள் தென்னாட்டு காந்தியே, பல அணைகளை பரிசாக தந்தவரே, தமிழுக்காக, தமிழகத்திற்காக, தமிழக மக்களுக்காக வாழ்ந்தவரே, உன் புகழ் பாட இந்நாள் போதுமா? வாழ்க உன் மனம் இவ்வையகம் உள்ள வரையிலும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.